சிஎஸ்கேவின் அதிரடி மன்னன் நம்ம டெவில் பிரீவ்ஸ் அவர்கள் T20ல சும்மா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காருங்க. இதுதாங்க சிஎஸ்கே அணிக்கு வேணும். இந்த ஒரு நல்ல விஷயம் எந்த அளவுக்கு செம்மையா இருக்கும் அடுத்த சீசனுக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த சீசன்ல டெவில் பிரீவ்ஸ் சிஎஸ்கே அணிக்கு 6 போட்டிகளில் 225 ரன் அடிச்சாருங்க. என்ன ஆட்டங்க, என்ன சிக்ஸ் அடிக்கிறாருங்க. சும்மா இவர்கிட்ட இருக்க அந்த ஹேண்ட் பவர் வேறு யாருக்கிட்டையுமே இருக்காதுங்க. சும்மா அசால்ட்டாக அடித்து நவுத்துறாருங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு பேட்டிங்கை வச்சுருக்காரு நம்ம டெவில் பிரேவ்ஸ் அவர்கள். ஸோ சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே எடுத்துகிட்டு வந்தது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிஎஸ்கேவில் ஒரு நிலையான பொசிஷனை டெவில் பிரேவ்ஸ் அவர்கள் பிடிச்சிட்டாரு. இனிமேல் சிஎஸ்கேல அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்க போகுது. ஸோ ரொம்ப காலத்துக்கு சிஎஸ்கே அணியில் வந்து இனிமேல் வந்து ஆட போகிறார் அப்படின்றது தான் இங்கே பேசக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸை வச்சுருக்காரு. ஸோ இங்கே மட்டும் இல்லைங்க, ஐபிஎல் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து கலக்கிறது எல்லா இடத்துலையுமே சும்மா அசால்ட்டாக கலக்கிட்டு இருக்காருங்க. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை தாங்க சிஎஸ்கே அணி தேடிட்டு இருந்தாங்க. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான அதிரடி மன்னன சிஎஸ்கே அணி ஆக்ஷனில் வந்து எடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்க. இவரை வந்து சிஎஸ்கே அணி எக்காரத்தை கொண்டு வெளியே விட்டுறவே கூடாதுங்க. கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இவர் எடுத்துகிட்டு போகணுங்க. அதுதான் வந்து சிஎஸ்கே அடுத்தடுத்து சீசனில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ டெவில் பிரீவ்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ மும்பையில் வந்து விளையாடினார், அங்கே ஏகப்பட்ட ரன் அடித்தார் அப்படின்றதுனால ஒரு 2 சீசன் அந்த டீமில் ஆடி இருப்பார். பட் இருந்தாலுமே அவருக்கு சரியான சான்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுக்கலங்க. ஸோ அந்த இடத்துல கொடுத்த இடத்துல சும்மா அதிரடியான ஆட்டத்தை வந்து கலக்குன்னு கழிக்கிருக்காரு. பட்டு சிஎஸ்கேல கொடுத்த அந்த ப்ரியாரிட்டி அப்போ கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்ட்ரிக்கு ஆடினார். டொமஸ்டிக்கில் ஏகப்பட்ட டொமஸ்டிக் போட்டிகளெல்லாம் சும்மா அற்புதமாக ஆடினார். சவுத் ஆப்பிரிக்கா T20யில் ஆடினார். ஸோ அங்கேயும் சிஎஸ்கேக்கு எதிரான ஆடிட்டு இருந்தார். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் வந்து சிஎஸ்கேனி இவர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. பட் இதை வந்து இந்த ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடியே பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ருத்ராஜ் கைக்வாட் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அப்போவே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு ஆயுஷ் மெத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. பட்டு குர்பன் சிங்க்கு தான் நம்ம அவரை பிரவேசை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு திக் பிளானோடு தான் வந்து அந்த மினி ஆக்ஷனே வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கேனி ஒரு குவாலிட்டியான 3 இளம் அதிரடி வீரர்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க 3 பேருமே இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வீரர்களாக சிஎஸ்கே அணியில் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அணி அடுத்து ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு இளம் வீரர்கள் வந்து இருக்காங்க. 3 பேருக்குமே கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 17 வயசு, ஒருத்தருக்கு 20 வயசு, இன்னொருத்தருக்கு வந்து 26 வயசு தாங்க. ஸோ கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஏகப்பட்ட சீசன் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு வயசு வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் வந்து இவங்க தான் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப 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 முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டெவில் பிரீவ்ஸ் அவர்கள் இங்கிலாந்து டொமஸ்டிக் T20 பிளாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பாலுக்கு 50, 30 பாலுக்கு 60 ரன் அடித்து சும்மா அசத்தஸ்தான் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 6 6 6 பவுண்ட்ரிங்க. என்ன அடிங்க சும்மா அரண்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இங்கிலாந்து பிச்சிலே அப்படி ஆடுறாரு அப்படின்னா நம்ம பிச்சிலலாம் சும்மா தாறு மாதிரி ஆடுவாருங்க. அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இந்த மாதிரி வேறு மாதிரியான சிக்ஸர்கள் தாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். டிவிலியர்ஸ் எப்படி வந்து சும்மா அசால்ட்டாக அடிப்பாரோ அந்த மாதிரி சும்மா சேம் அதே குவாலிட்டியில் வந்து இவரும் ஆடிட்டுருக்காருங்க. ஸோ ஏபிடி விடியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி எப்படின்னு சொல்லாமல் இருக்க முடியுமா? அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு ஆட்டத்தை நம்ம டெவில் பிரேவ்ஸ் அவர்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஒரு எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காரோ அந்தளவுக்கு அடுத்த சீசன் 2026 சிஎஸ்கே அணிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு சவால் வந்து எல்லா டீமுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் அதுதாங்க சிஎஸ்கே அணிக்கு வேணும். அதை வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து நிறையவே எதிர்பார்த்துட்டோம். ஸோ இன்னமும் அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இன்னும் நிறைய ஆட்டத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்கேவின் இளம் சிங்கம் அதிரடி மன்னன் தற்பொழுது T20 பிளாஸ்ட் இங்கிலாண்டில் நடக்கக்கூடிய இந்த T20 தொடரில் வந்து சும்மா அற்புதமான ஆட்டத்தை வந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன ஆட்டம் இப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை நம்ம எங்கேயும் பார்த்துலிங்க. சும்மா ருத்ரதாண்டவம் ஆடி இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதையும் தாண்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான் கலக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன் ஒரு பக்கம் அந்த இடத்துல பிடிச்சி ஆடிட்டு இருக்காருங்க. சும்மா 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. வேறு மாதிரியான ஒரு பவுலிங் போட்டுட்ருக்காரு. இந்த பவுலிங்கை சிஎஸ்கே கிட்ட போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த ஆட்டம் வந்து எல்லாருமே வந்து நம்ம ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க வந்து ஆடணும்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ப்ரெஷர்லேயே வந்து பண்ணாமல் போயிடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து ஏகப்பட்ட வீரர்கள் எக்ஸ்பென்சிவாக வந்து விலைக்கு போய் அவங்க வந்து அந்த
இவ்வளோ விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலேயே வந்து எல்லா போட்டியுமே சொதப்பிடுறாங்க. ஸோ அப்படி தான் ரிஷப் பண்ட் அவர்களும் இந்த சீசனை வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் சீசனாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அதிக ப்ரைஸ் கொடுத்து இந்த சீசனில் வந்து மெகா ஆக்ஷனில் அவரை வந்து வாங்கப்பட்டதுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சீசன் பார்த்தோம்னா ரொம்ப வருஷம் தான் போயிட்டுருக்கு. அதேமாதிரி சாம் கரனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்லாம் போலிங்க. ஸோ டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனுக்கு கொடுத்துருக்காரு. பட் சிஎஸ்கேனி அவர் மீது நம்பிக்கை வச்சு மீண்டும் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கான டைம் இன்னும் இருக்குது. ஸோ சிஎஸ்கேனி யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய போட்டியில் நடந்த இந்த 2 சிஎஸ்கே வீரர்களின் சம்பவங்கள் அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த சீசனுக்கு நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெவில் பிரேவ்ஸுடைய கண்டிப்பாக பேட்டிங் கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு மிகப்பெரிய அளவு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம். நேற்றைய தரமான சம்பவங்கள், சிஎஸ்கேவின் இளம் சிங்கங்கள், இளம் அதிரடி பவுலர்கள். ஸோ எல்லாத்தையுமே கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே சுற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆட்டம் அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் சிஎஸ்கேனிக்கு முக்கியமான சீசனாக வந்து இருக்க போகுது அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைய போட்டி குவாலிஃபை 2ங்க, பஞ்சாப் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். முக்கியமான போட்டிங்க. ஸோ அடுத்து யார் இறுதி கட்டத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் 2 அணிகளும் கண்டிப்பாக சவாலான அணிகள் தான். ஸோ 2 டீமுமே டஃப் கொடுக்க போகிறாங்க. 2 டீமுமே யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான ஒரு அற்புதமான அணி, அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா தலைமையிலான ஒரு அற்புதமான அணி. 2 அணிகளும் சும்மா ஐபிஎல்லில் வந்து ஜொலிக்கக்கூடிய அணியாக இந்த சீசன் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் கண்டிப்பாக கோப்பை அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா பஞ்சாப் அணி டாப் ஆஃப் தி டேபிளில் ஃபினிஷ் பண்ணாங்க. குவாலிஃபை 1ல் வந்து அசால்ட்டாக விட்டு மேட்சை தூத்தாங்க. ஸோ 2வது குவாலிஃபைல வந்து அவங்க வந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டரில் குஜராத்தை வந்து தும்சம் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் 2 டீமுமே சலிச்சவங்க இல்லை. ஸோ 2 டீமுமே கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட் இருக்கும். ஸோ எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும். ஏன்னா வந்து ஸோ பஞ்சாப் அணி அவங்களுடைய ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய ஆட்டம் வந்து அந்த லீக்கில் ஆடின ஆட்டம் வந்து இங்கே பிளே ஆஃப்ஸில் இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. என்ன தான் அங்கே வந்து 1000 ரன் அடித்தாலுமே இங்கே வந்து ஃபைனல் செமிஃபைனல் ஆடல அப்படின்னா ஸோ அதுக்கு எந்த யூஸும் இல்லைங்க. ஸோ அங்கே ஆடாமல் இங்கே வந்து ஆடி கொடுத்தாதாங்க அன்றைக்கி அவன் ஹீரோங்க. ஸோ அவனால் தான் கப் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். ஸோ அதை வந்து யாருமே பண்ண மாட்டேன்றாங்க. அங்கே அவ்வளோ ரன் அடிச்சுட்டு இங்கே வந்து ஆடாமல் விட்டால் அது எந்தளவுக்கு யூஸ் கிடையாது. ஸோ அது வந்து குவாலிட்டியும் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லா சுச்சுவேஷன்லையும் ஆடுறவன் தான் வீரர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்போ தரமாடிட்டு இருக்கார். ரோஹித் சர்மாவும் அற்புதமாக வந்து ஃபார்முக்கு வந்துட்டார். பஞ்சாபில் வந்து அந்த சொதப்பல், அந்த மிஸ்டேக் எல்லாத்தையுமே கண்டிப்பாக சரி பண்ணிக்கிட்டு ஒரு பிளானோட தான் வந்து இன்றைக்கி ஆட போகிறாங்க. இன்றைக்கி ஆடக்கூடிய இந்த ஆட்டத்தில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க, யாருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டி வந்து அகமதாபாத்தில் நடக்க போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக 2 டீமுமே வந்து ஒரு பிக் பிளான் போட்டிருப்பாங்க. டாஸ் வின் பண்ண என்ன பண்ணலாம், பிளேயிங் லெவலில் எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரிக்ஸை வந்து கண்டிப்பாக 2 டீம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. யார் அந்த 2வது இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய அணியாக இருக்க போகுது, ஆர்சிபி அணியை எதிர்கொள்ள போகும் அணி யாராக இருக்க போகிறாங்க அப்படின்றது இன்றைக்கி நைட் நமக்கு தெரிஞ்சு போகுது. ஸோ யார் இருப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.